ஹலோ கியூட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுவும் வேஸ்ட்டாக உடஞ்சி போன மக்கை வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கப்பு வாங்கினோம்னா கரெக்டாக அந்த கைப்பிடி மட்டும் எப்படியா உடஞ்சிருதுங்க. ஸோ இந்த மாதிரி உடஞ்ச மக்கை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வால்புட்டி கிளேயை செஞ்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த கைப்பிடியில் அழகாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி 3 வாட்டர் பாட்டில் கேப் மட்டும் எடுத்துக்கிறேன். 2 மூடி பெருசாக இருக்கிற மாதிரியும் 1 மூடி மட்டும் குட்டியாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க. அந்த குட்டியாக இருக்குதுல்ல அந்த கேப்பை இந்த கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டாக கட் பண்ண கார்ட்போர்டை சைடாக குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை விட குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணால் தான் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வால்புட்டி கிளே எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரவுண்ட் மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் நான் ஃபெவிகால் மூடியை வச்சு அதுக்கு ஷேப்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லெட்டு மூடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதை வச்சும் அதுக்கு ஷேப்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு வால்புட்டி கிளே எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி, அதாவது டாப் சைடு பெருசாகவும் கீழே இருக்கிற சைடு குட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வால்புட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு கொண்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சதை அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்ல அதில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட டாப்பில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் லெட்டோட கேப் இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வால்புட்டி கிளே எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டில் கேப்புக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதை அழகாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த கிளேயை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கேப் இருக்குல்ல அதில் மேலேயும் கீழேயும் மட்டும் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை அந்த கப்பில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்ததை க்ளூ வச்சு அழகாக பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கப்போட கைப்பிடிக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. குட்டி வாட்டர் பாட்டிலோட அந்த கேப்பில் நம்ம செஞ்சு வச்சதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வால்புட்டி கிளேயை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அந்த சைடில் நம்ம சக்கரை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சக்கரத்துக்கு மேலே அளவாக க்ளூ 2 லைன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வால்புட்டி கிளேயை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். ரீயூஸ் ஐடியாஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு ஸ்கூல் கிராஃப்ட் கூட போட்டிருக்கோம். நீங்கள் மதராக இருந்தீங்கன்னா, அதாவது எங்கே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரீயூஸ் கிராஃப்ட் செய்யலாம். இல்லைனா உங்களோட குட்டீஸ்க்கு பேக் டு ஸ்கூல் கிராஃப்ட்டும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ரெட் கலரால் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். சைடில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும் நம்ம எல்லோ கலரால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 சைடு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் லைட்டுக்கு நம்ம எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்கரெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கும் பெயிண்ட் பண்ணிக்கிறோம்னா ஸோ பிளாக் கலரால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதுக்கும் பிளாக் கலரால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா டெக்கர் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் க்ரியேட்டிவ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பிலே நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க, டெக்கர் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலரால் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் பெயிண்டால் எக்ஸ்ட்ரா டெக்கர் நான் கொடுத்துக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளாகவும் யார் வேணால் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாட்டாக வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். அப்புறம் சக்கரத்துக்கு மட்டும் ஒயிட் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளான்டர்னு வச்சுக்கலாம், பென்டாப்பர்னு வச்சுக்கலாம், சோப்பீஸாக கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கியூட்டீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.